அன்பின் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் என்னை விடுவிப்பதற்கு சடுதியாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உடனே என்னை விடுவிப்பதற்கு யாரும் இல்லையா, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்து என் தேவன் பேசுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்கள் பிராணனை வாங்க தேடுகிறார்களா? உங்களுடைய சொத்தை அபகரிக்க பார்க்கிறார்களா? உங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்க பார்க்கிறார்களா? தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா உபத்திரவத்திலிருந்து பாதுகாத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை தந்தது போல உங்களுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், உங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிறவர்கள், உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறவர்கள், உங்களுடையவைகள் ஆசீர்வாதத்திற்குரியவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துகிறவர்களை கர்த்தர் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரே, இன்று காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காணப்போவதில்லை என்று சொல்லி, அதே போலதான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கொடிய சத்துருக்களை இனி நீங்கள் என்றைக்கும் காணப்போவதில்லை. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். சங்கீதக்காரன் கூட தன்னுடைய 69வது சங்கீதத்திலே 33வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர் தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த உபத்திரவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த கட்டுகளால் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை பாவத்தின் விளைவுகளினாலே, பாவக்கிரியைகளினாலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்களினால் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை புறக்கணிக்கப் போவதில்லை. மனிதர்கள் புறக்கணிக்கலாம், உங்கள் உறவுகள் புறக்கணிக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் புறக்கணிக்கப் போவதில்லை. நிச்சயமாக தேவன் இறங்கி வந்து உனக்கு விடுதலையை செய்ய போகிறார். உன் கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்து உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரப்போகிறார். God bless you.